வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட பேர் வந்து தாமன். நம்ம கடையில தான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். நம்ம கடை எங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. இந்த நோட்டு வந்து பாத்தீங்கன்னா ₹100 நோட்டு எப்ப வெளியிட்டாங்கன்னா 1960 வெளியிட்டு இருக்காங்க. அதாவது பின்னாடி மேட்டூர் டேம் படம் போட்டு மென்ஷன் பண்ணி இந்த நோட்டை வெளியிட்டு இருப்பாங்க. அந்த காலகட்டத்துல இந்த நோட்டு புழக்கத்தில் நோட்டு தான். கையெழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐயங்கார் அவர் கையெழுத்து போட்டுருக்காரு. ரெண்டே சிக்னேச்சர் தான் வரும். ஒன்னு ஐயங்காரு, ஒன்னு பட்டாச்சாரியா வரும். பட்டாச்சாரி நோட்டு காமிக்கிற பாருங்க. இந்த ரெண்டு நோட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் தான் இருக்கு. இந்த ரெண்டு நோட்டுமே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸுக்கு தான் கொடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க இருந்து கால் பண்ணி ஜிபே பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் கொரியர் பண்ணி வைப்பேன். இந்த நோட்டே வந்து பாத்தீங்கன்னா 1960, இதுல ஒரு 25, அதாவது கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த நோட்டு இவ்வளவு நாளம் வளர்ந்தாலும் இதுக்கே வந்து பெரிய ரேட்டு அப்படின்னு சொன்னால கலெக்ஷனுக்காக ஒரு ரேட் இருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ₹5 நோட்டு, அதாவது டாக்டரி நோட்டு போட்டிருந்தா ஒரு நோட்டுக்கு வந்து 7 லட்சம் 8 லட்சம் சொல்லி மக்களை ஆன்லைன்ல ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எந்த நோட்டுக்குமே கிடைக்கும். இவ்வளவு பெரிய சைஸ் நோட்டே வந்து பாத்தீங்கன்னா ரேட்டை வந்து பாத்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்டா தான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனல். ஏன்னா இது வந்து ஒரு கலெக்ஷனுக்காக வைக்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்து சொல்றோம். இந்த நோட்லாம் வரலாறு இருந்துச்சு. எங்க தாத்தா எங்க பாட்டி எல்லாம் கேட்டா அந்த நோட்டை பார்த்திருப்பாங்க. ஏன்னா அவங்க காலகட்டத்துல எல்லாம் புழக்கத்துல இருந்திருக்கு, அந்த நோட்டை பார்த்திருக்கலாம். அடுத்த ஜென்ரேஷன்ல இது எங்க தாத்தா பாட்டி காலத்துல யூஸ் பண்ணாங்க, நம்ம எடுத்து சொல்லலாம். இன்னைக்கு இருக்க ₹5 நோட்ல ஒண்ணுமே கிடையாது. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செல்லுன்னு அறிவிக்கல, நம்மளாம் புழக்கத்துல அது எடுக்காம விட்டுட்டோம். அந்த நோட்டை ஆன்லைன்ல 7 லட்சம் 8 லட்சம் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. மக்கள் யாரும் ஏமாந்து போய் பணம் கட்டாதீங்க. 786 வெறும் ஃபேன்சி நம்பர் மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. என்கிட்ட ₹5 கட்டு ஆல்ரெடி நான் வீடியோல போட்டிருப்பேன். கட்டு கட்டா இருக்குது. எந்த கட்டுக்கும் வேல்யூ கிடையாது, எந்த நோட்டுக்கும் வேல்யூ கிடையாது. ஒரு நோட்டு இருக்குதுங்க 7 லட்சம் 8 லட்சம், அந்த மாதிரி வேல்யூ கிடையாது. இந்திரா காந்தி காயின வெறும் ₹25 வாங்கினா 35 ₹50 விற்கலாம். உங்கள்ட்ட நான் ₹25 வாங்கினா ஒரு மேல ஒரு ₹10 வச்சு விற்கலாம். ஒரு நாணய கலெக்ஷனுக்காக வச்சு விற்கிறது. அந்த காயினை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, ₹25 ரேட்டு சொல்றேன். அவர் புரியலன்னு என்ன கேட்கிறாரு. என்னங்க ஐயா புரியலன்னு கேட்டா 25 லட்சமா 25,000 கேட்குறாரு. அந்த மாதிரி விலை எல்லாம் எதுக்குமே கிடையாதுங்க. ஆன்லைன்ல சொல்றது பூரா முழுக்க முழுக்க போய் தான். எனக்கு வர போன முக்கால்வாசி போன அப்படிதான் வந்து கேட்கறாங்க. 756 வேல்யூ இருக்கா, ஓட்ட கால்னாக்கு வேல்யூ இருக்கா, குதிரை கால்னாக்கு வேல்யூ இருக்கா, இந்த மாதிரி பலமான காயினுக்கு வேல்யூ இருக்கா, அதெல்லாம் எந்த காயினுக்கு வேல்யூ கிடையாது. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல வெள்ளை காயினே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ரேட்டு தான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாணய சேகரிப்பு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேம் ஆடும் அந்த மாதிரி. அந்த காலகட்டத்துல இது ஒரு நாணய கலெக்ஷனுக்காக, ஒரு ஸ்டாம்ப் கலெக்ஷன் ஞாபகத்துக்காக கலெக்ஷன் பண்றதுதான். இதுதான் நாளடியில வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து ஒரு மோசடியா பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்பப்போ ஒரு வீடியோ போட்டு வந்து பாத்தீங்கன்னா இது மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கோம். இது எந்த ஒரு வேலையும் கிடையாதுங்க. மக்கள் நம்பி ஏமாந்து போக வேண்டாம் அப்படி சொல்லிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் நம்ம வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட்ல எல்லாம் ஒவ்வொரு பேட் கமெண்ட் எல்லாம் பண்றாங்க. இதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதாவது இந்த நோட்டை நான் இப்ப கொடுக்குறேன்னா, இந்த நோட்டை தெரிஞ்சவங்களுக்கு தெரியலன்னா உடனே பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. உடனே ஒரு தாத்தா பாட்டிகிட்ட கேளுங்க. அதாவது முன்னோர்கள் இருப்பாங்க, அதாவது நம்ம தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டாவே விளக்கத்தை சொல்லுவாங்க. ஆமாப்பா இது எங்க காலத்துல யூஸ் பண்ணாங்க, இன்னைக்கு எல்லாம் இதை பாக்குறதே பெரிய விஷயம் தான். அன்னைக்கு இந்த ₹100 இருந்தா எவ்வளவு சாதிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம ₹100 இருந்தா சாதாரண விஷயம். இந்த ₹100 அந்த காலகட்டத்துல பெரிய விஷயம் தான். அதை வந்து இன்னைக்கு வந்து பாக்குறோம், ஒரு வீடியோ போட்டானா அது என்ன என்னன்னு கேட்க மாட்டேங்கன்னா உடனே ஒரு பேட் கமெண்ட் போட்டு விட்டுறாங்க. இது வந்து ஃபேக்கு கேட்கணும். ஃபேக் அளவுக்கு நம்ம வந்து ஆன்லைன்ல விற்க முடியாது. இதெல்லாம் ஒரிஜினல் நோட்டு தான், ஒரிஜினல் நோட்டு தான். யாருக்கு அதனால இது தேவைப்பட்டா நீங்க எங்க இருந்தா நீங்க கால் பண்ணாலும் கண்டிப்பா நான் ஜிபே நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் கொரியர் பண்ணுவோம். கொரியர் வந்து உங்கள்கிட்ட சேர்ற வர முழு பொறுப்பு என்னோட பொறுப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, எங்க அண்ணன் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணாரு. அவரோட இன்ட்ரெஸ்ட் வச்சுதான் நம்ம இந்த கலெக்ஷன் பண்ணி நம்மளும் இதை பண்ணிட்டு இருக்கோம். நானே சேகரிப்பா பண்ணிட்டு இருக்கேன். யாருக்காவது தேவைப்பட நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி அடுத்த பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு நிறைய நம்ம சொல்ல முடியும்.